குபேரன் செல்வத்தின் கடவுள், தங்கமும் வைரங்களும் நிரம்பிய அரண்மனையில் வாழ்ந்தார். தனது செல்வம் உலகத்தை கட்டுப்படுத்துகிறது என்ற பெருமையில் திரிந்தார். ஒரு நாள் தனது செல்வத்தை காட்ட லார்ட் சிவா மற்றும் பார்வதியை மிகப்பெரிய விருந்து அளிக்க அழைத்தார். அரண்மனை வைரங்களால் அலங்கரிக்கப்பட்டது மற்றும் உணவு தங்க பானைகளில் வழங்கப்பட்டது. சிவன் சிரித்தார் மற்றும் கூறினார், குபேரா, என் மகன் கணேசனை கொண்டு தொடங்கவிடு. கணேசன் உண்டதுவே. ஆனால் குபேரன் அதிர்ச்சியில் ஆழ்ந்தார். ஏனெனில் கணேசனின் பசி தணியவில்லை. உணவு அனைத்தும் மறைந்தது. மேலும் கணேசன் இன்னும் பசியுடன் இருந்தார். குபேரன் பதறி மேலும் தனது செல்வத்தை அர்ப்பணித்தார். ஆனால் அது எல்லாம் கணேசனின் பசியை நிறுத்த முடியவில்லை. இறுதியில் குபேரன் சிவனின் காலடியில் விழுந்து, என் செல்வம் உண்மையில் அர்த்தமற்றது என்பதை நான் உணர்ந்து விட்டேன் என்று கூறினார். சிவன் சிரித்து, உண்மையான செல்வம் என்பது பணிவும் பக்தியுமே, தங்கமும் வைரங்களும் அல்ல என்று கூறினார். குபேரன் தன்னை திருத்தி தனது செல்வத்தை நல்லவற்றுக்காக பயன்படுத்த முடிவு செய்தார். சிவன் அவருக்கு ஆசி கொடுத்தார்.